இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, இப்ப நீ எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்க தெரியுமாமா? அந்த லட்சுமி கண்ணீரை பார்த்ததும் எனக்கு கோடி ரூபாய் லாட்டரி அடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குமா? இப்படி ஒரு நாளுக்காக எத்தனை நாள் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை, அந்த மித்ராவுக்கும் லட்சுமிக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். லட்சுமி சொத்துக்கு ஒரு இறைய வீசணும். அதையாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா. எனக்கும் பெரிய பெரிய கார்ல சுத்தணும், பெரிய பெரிய தங்க நகையெல்லாம் போட்டுட்டு ஜொலிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. நடக்குண்டி, அப்படி ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கல்யாணத்துக்கு தான் கட்டிக்க போற புடவை, தான் போட்டுக்க போற நகை, சீர்வரிசை, ஆசிர்வாதம், இப்படி கோலாகலமான அந்த நிகழ்ச்சிக்காக கல்யாண பொண்ணு மனசுல எவ்வளவோ ஆசை இருக்கும். கஷ்டப்படுறவங்க கண்ணீரை தொட, அதுக்காக நீ கஷ்டத்துல மாட்டிக்க கூடாது. அதான் இந்த தாத்தாவோட கோரிக்கை. நீ உறவுகளை தேடி வந்திருக்கலாம், ஆனா நீ மத்தவங்களுக்கு கைதி ஆயிடுவ லட்சுமி. நான் காதலிக்கிறது மித்ராவை தான். மித்ரா காதலிக்கிறது இந்த மனிஷாவை. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். அக்கா, இப்ப மனிஷாவ அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ எதுவும் மாற போறதில்ல. மித்ராவுக்கு வரப்போற ஆபத்து அப்படியே நிக்காது. அதுக்கான பரிகாரமா வேற ஒரு ஏதாவது. நிமிஷம் இரு தேவயானி. இங்க பாரு மனிஷா, என்னோட மகனுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காத்துல எரியற விளக்கு மாதிரி மாத்திரங்கிறதும் எனக்கு தெரியும். அது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்து மித்ராக்கு நான் எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா ஆனா நீ என்ன பண்ண? உன்னோட சுயநலத்துக்காக அவனோட வாழ்க்கைய நீ மறுபடியும் கேள்விக்குறியாக்கிட்ட. இப்போ நான் என் பிள்ளைய எப்படி காப்பாத்துவேன் மனிஷா? அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் எப்படி அவனை பாதுகாப்பேன்? ஏன் காரணங்கள் எனக்கு இருக்கு ஆண்டி. நாளுக்கு நாள் இந்த வீட்டுல லட்சுமியோட பலம் அதிகமாயிட்டே போகுது. எல்லாருக்கும் என் மேல இருந்த பாசம் குறைஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி தான் மித்ராவோட பொண்டாட்டினும், லக்ஷ்மி தான் நிரந்தரமா இந்த வீட்டு மருமகன்னு நீங்க எங்க சொல்லிடுவீங்களோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எனக்குள்ள வளர்ந்துட்டே இருந்தது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. நிறுத்து, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அட்லீஸ்ட் லக்ஷ்மியாவது இதை புரிஞ்சுக்கணும்ல. அவகிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறோம்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு அவ புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏமாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கட்டிக்கிட்ட புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டா. புருஷன் மேல அவளுக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அவ எப்படி போயிருப்பாளா? அவளுக்கு நடந்த கல்யாணத்து மேல மரியாதை இருந்திருந்தா மித்ரா அவ இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா?
மருமக மேல உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசம் இருந்திருந்தா வீட்டை விட்டு போகும்போது ஏன் கைய பிடிச்சி தடுத்து நிறுத்தல? ஆ? நீங்க யாரு எனக்கு வேண்டான்னு சொல்லி வாசப்படிய தாண்டினப்போ நீ இங்கதான் இருக்கணும் லக்ஷ்மின்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டு எதுக்கு நீங்க தடுக்கல? ஆமா அரவிந்தா, தடுக்கலதான். இன்னும் சொல்லணும்னா நான் தடுக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதிலே இல்ல. அதுக்கு தான் தடுக்கல. என்னை ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு அவ பார்வையில கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலங்கிறதுனால தான் நான் அவளை தடுக்காமலேயே போக விட்டேன். அவளோட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு ஏன் துரோகம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கும் போது என்கிட்ட பதில் இல்லாததுனால அவளை என்னால தடுக்க முடியல. லக்ஷ்மி மித்ராக்கு பக்கத்துல இல்லாதப்போ அவனுக்கு எப்பவும் எந்த ஒரு ஆபத்தும் வந்ததே இல்ல. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும். இத வச்சு உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது? லக்ஷ்மி மித்ராவுடைய பாதுகாப்பு கவசம் இல்ல, அவதான் அழிக்கிற கவசம். லக்ஷ்மியோட ஜாதகத்தினால மித்ராக்கு ஒண்ணும் நல்லதெல்லாம் நடக்கல. லக்ஷ்மியாலதான் மித்ராக்கு ஆபத்து சூழ்ந்து வருது. அத நீங்க புரிஞ்சுக்காம லக்ஷ்மி மித்ராக்கு ஏதோ பாதுகாப்பாவும் ஏதோ இந்த வீட்டுக்கு தேவதை மாதிரி தேவையில்லாம மதிப்பு கொடுத்து தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. யோசிச்சு பார்த்தா மனிஷா சொல்றது கரெக்ட்னு தோணுதுக்கா. ஜோசியர் சொன்னபடி பார்த்தா லக்ஷ்மி நம்ம வீட்ல இருந்தா மித்ராவுக்கு ஆபத்து வரக்கூடாது. ஆனா லக்ஷ்மி இருந்தப்ப மட்டும்தான் நம்ம மித்ராவை தேடி ஆபத்தெல்லாம் வந்தது.